நம்மள கேட்க சொல்றான் என்ன ரொம்ப நாள் இல்ல ஏய் ரசிகர்கள் மத்த உன் பேச்சை நீயே கேட்க மாட்டேன் நாங்க ஏன்டா கேட்கணும் திருப்பி கேட்கறது ரொம்ப நாள் ஆகாது தெரிஞ்சு வச்சுக்க நிறைய பேர் உள்ள இறக்கி விடுறாங்க இன்னொருத்தர் அவர் சொன்னார் அந்த புதுசா நிறைய பேர் வராங்க வந்து என்ன பண்றாங்கன்னா குழப்பம் பண்ணுவது பொய் சொல்வது இந்த பெண்கள் மத்தியில் தலைவர் தளபதியின் திட்டங்கள் சிறப்பா செயல்படுது இதுக்கு எதிராக இல்லாத பொல்லாதி சொல்வதற்கு அவதூறு செய்வது பாஜக அவன் கைகூலியா நடிகர்ல கொண்டு வர்றது நல்லா பாருங்க இவ்வளவு பேசுறாரு அந்த நடிகர் ஒரு வார்த்தை நம்மளுக்கு பணம் கொடுக்க மாட்டான் இந்திய திணிக்கிறான் அதை பத்தி பேச மாட்டேன் இந்தி திணிப்புன்னு கூட சொல்லல யாரை கட்டிக்கிறாரு யாருக்கோ அப்படிங்கிறாப்ல யாரை கட்டி யாரு மோடின்னு பேரை சொல்றதுக்கே மூத்திர போயிடுவார் படுத்துறது மோடிங்கிற பேரை கூட சொல்றது இல்ல இந்தி திணிப்பு செய்யறாங்கன்னா மொழி திணிப்பு கூடாது மொழிப்பத்து செய்கிற யாராக இருந்தாலும் உடனே யாருங்க யாரா இருந்தாலும் அது யாருங்க யாருக்கோ அப்படின்னு தான் பேசுறாரு தவிர வடிவேல் மாதிரி வரல அப்புறம் கெட் அவுட்னு கையெழுத்து போடுறாங்க கெட் அவுட்னு நம்ம எப்படி போட்டோம் நம்மால நம்ம இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் அடிச்சு அவருக்கு இணையா தைரியசாலி இந்தியாவிலே கிடையாது அவர் இந்தியா முழுக்க ரவுண்ட் கட்டி பார்த்தானுங்க அவனுக்கு எல்லாரும் என்ன பண்ணாரு ஒரு ஆள் அடிச்சு துவம்சம் பண்ணி மேல ஏறி வந்தாரு இன்னைக்கு என்ன பண்ணாரு அவர் தான் ஆரம்பிச்சு வச்சார் கெட் அவுட் மோடின்னு சொன்னாரு தமிழ்நாடே கெட் அவுட் மோடின்னு சொன்னதால இந்த நடிகர் என்ன பண்றாரு மோடியை கட் பண்ணிட்டு கெட் அவுட்னு சொல்றாரு உடனே அங்க இருந்து மோடி கேக்குறாப்ல கெட் அவுட் யார சொன்ன பி கேர்ஃபுல் என்ன சொன்னங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு கெட் அவுட் யாருன்னு சொல்ல மாட்டாங்க இது மாதிரியான கோமாளிகள் சுத்தி வளைச்சி நம்ம பல்வேறு விஷயங்கள்ல ஏமாத்த பார்க்கிறார்கள் நல்லா தெரிஞ்சுங்க 2018 ஆகஸ்ட் 28ஆம் தேதி தலைவர் தளபதி திமுகவின் தலைவராக பொறுப்பேற்றுக்கிட்டார் அதை சொல்லி நான் முடிக்கிறேன் பொறுப்பேற்றுக்கிட்டாரு அவர் பொறுப்பேற்ற உடனே இப்ப வரானுங்க பத்தியா நடிகர் அவன் இவன் அதே மாதிரி அப்ப வந்தாங்க இந்த ஆர்கே நகர் உங்களுக்கு தெரியும் உலக புகழ்பெற்றது ஆர்கே நகர் இடைத்தேர்தல் தெரியுமில்ல 20 ரூபீஸ் டோக்கன் அந்த 20 ரூபாய் டோக்கனை கொடுத்து ஒருத்தர் என்ன பண்ணா கள்ள ஓட்டை வாங்கி பயங்கர ஓட்டு வாங்கி திமுக தோக்கடிச்ச உடனே அடுத்த முதலமைச்சர் நான் தான் ஸ்டாலின் ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி தலைவர் தளபதியை குறித்து இழிவா திட்டி பேசுறான் தலைவர் ஒரு வார்த்தை பதில் பேசல அதுக்கப்புறம் இன்னொரு நடிகர் சூப்பர் ஸ்டார் வெற்றியமாயி போச்சு இனி நான் தான் மண்டபத்தில் கூட்டத்தை போட்டு குறுக்க குறுக்க நடக்கிறாரு நான் தான் ஸ்டாலின் ஒண்ணும் தெரியாது இன்னொரு உலக நாயகன் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அவரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இவ ஒருத்தர் இந்த பொம்பளை கையை பிடிச்சிருக்க ஒருத்தர் பாலியல் குற்றவாளி அவன் ஒரு பக்கம் நான் தான் முதலமைச்சருங்கிறான் ஒரு டாக்டர் அன்புமணி அவர் நான் தான் முதலமைச்சர்னு இந்த நிறைய முதலமைச்சர்கள் டிராபிக் ஜாம் பண்றாங்க என்னது நான் தான் முதலமைச்சர் ஆளாறு கோட்டை வாங்கி போட்டுக்கிட்டு நான் தான் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு எவ்வளவோ மோசமா பேசுறாங்க தலைவர் ஒரு வார்த்தை பேசல ஏப்பா வேப்பா போப்பா உங்களை பத்தி நான் பேசுறேன் அவருக்கு தெரியும் நம்ம ஏதாவது திட்டி பேசுறானுங்க பதில் நம்ம சொல்லிட்டோம்னா நம்மளை வச்சுக்கிட்டு இவங்க பேர் எடுக்கலாம்னு பாக்குறானுங்க எதுக்கு விட்டாரு இந்த கவுண்டமணி செந்தில் காமெடி உங்களுக்கு தெரியும்ல அது சொல்லி முடிக்கிறேன் கவுண்ட் செந்தில் என்ன பண்ணுவாரு ஒரு குட்டி சாத்திரம் மேல ஏத்திட்டு வந்துருவாரு ரத்த காட்டேரி ஞாபகம் இருக்கா ரத்த காட்டேரி ஏத்திட்டு வந்து என்ன பண்ணுவார் கவுண்டமணி கிட்ட போய் உனக்கு தைரியம் இல்ல இப்ப என்ன தொட்டு பாரு என்ன அடிச்சு பாரு உனக்கு சூடு இல்ல சொர்ணம் இல்ல பாரு வேப்பா போப்பா உங்க பிரச்சனை பாரு நீ சாப்பிடுற உப்பு இல்ல சோறு இல்லன்னு சொல்லி ரொம்ப கேவலமா பேசி பொறுத்து பாப்பாரு கவுண்டமணி ஒரு கட்டத்துக்கு மேல் பொறுக்க முடியாம என்ன பண்ணுவாரு செந்தில புடிச்சு குனிய வச்சு கைய மட்டைக்கு முதுகுல ஓங்கி ஒரு குத்து விட்டோன்னு உள்ள இருக்கிற ரத்த கட்டை அலறிக்கிட்டு ஓடும் பாருங்க அது மாதிரி நம்ம தளபதி இந்த பயணம் பூரா கேவலமா பேசும்போது ஒரு வார்த்தை ஒண்ணு வாய திறக்கல அந்த நாடாளுமன்ற தேர்தலில் மொத்த பயில குனி வச்சு மடக்கி ஓங்கி குத்துனார் பாருங்க உள்ள இருக்க சங்கி சதுரி எல்லா பயிலுக்கும் டெபாசிட் காலியாச்சு கட்சியே கிடையாது அவனுக்கு அதுதான் அவரோட ஸ்ட்ராட்டஜி மிக சிறந்த தலைவர் மிக சிறந்த முதலமைச்சர் அன்னைக்கு எப்படி 2019 ஒரு கட்சியே இல்லாம காலி பண்ணி சினிமா நடிக்க போயிட்டாங்க இன்னொரு நடிகர் இந்த பக்கம் வந்துட்டாரு இன்னொருத்தர் கட்சியே கிடையாம அதிமுக சேர்த்துக்கு கெஞ்சினாருன்னு எதிரிகளை துவம்சம் பண்ணாரோ அதுபோல் இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த சில்லற பசங்க எல்லாருக்கும் என்ன தெரியும் யார் நம்ம எதிரின்னா நமக்கு மெயின் எதிரி பாஜகவும் அதிமுக தான் மெயின் எதிரி அந்த மெயின் எதிரிகளை அடிச்சோம்னா இந்த சில்லற பசங்களா சதறி ஓடிடுவாங்கன்னு தெரியும் எனது அருமை தாய்மார்களே இதற்கு முன்னால் வந்த தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஆட்சி இல்ல இந்த தேர்தலில் ஆட்சியில் சிறப்பாக வந்திருக்குது இந்த தேர்தலில் தலைவர் யாரோட கூட்டணி இருக்காரோ நமக்கு தெரியாது என் அருமை தாய்மார்களே தமிழ்நாடு முழுக்க இருக்கிற தாய்மார்கள் வெறும் திமுகவை சேர்ந்தவர்கள் அதிமுக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாமக குடும்பத்தில் இருக்கிற எளிய தாய்மார்கள் பாஜக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் பாமக குடும்பத்தில் இருக்கிற தாய்மார்கள் எல்லா தாய்மார்களும் தளபதிக்காகத்தான் காத்திருக்கிறார்கள் தலைவருக்காக தான் ஓட்டு போட இருக்கிறார்கள் அவர் கொடுக்கிற 1000 ரூபாய் அவர் கொடுக்கிற இலவச பஸ் பயணம் வெறுமனே திமுக குடும்பத்து பெண்களுக்கு இல்ல எல்லா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு கொடுக்குறாங்க பாஜக காரனே அதிமுக காரனே அவனே இவனே உன் குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் ஓட்டே உனக்கு கிடையாது அது தளபதிக்கு தான் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்